நம்ம will be seeing about this instrument. இது என்ன பார்க்கலாம்? வெர்னியர் காலிப்பர். வெரி குட். எப்படி உங்களுக்கு இது வெர்னியர் காலிப்பர் தெரியும்? ஸ்கூல்ல ஃபிசிக்ஸ் லேப்ல பண்ணிருக்கீங்க. ஓகே, வெரி குட். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணாது? இதை வச்சு என்ன மெஷர் பண்ணலாம்? ஸோ காம்பனண்டோட இன்னர் டெப்த்து ஓகே, லென்த் வெரி குட். லென்த்து, டெப்த்து, டயாமீட்டர் எல்லாமே மெஷர் பண்ணலாம். ஓகே, ஸோ பேசிக்கலி இட்ஸ் யூஸ் ஃபார் மெஷரிங் டைமென்ஷன். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வில் சி தெர் ஆர் 2 types. எங்கிட்ட 2 இருக்குது. இது வந்து ஸ்டீல் ரூல். ஓகே, திஸ் இஸ் ஸ்டீல் ரூல். இது வெர்னியர் காலிப்பர். ஓகே, இந்த ரெண்டில் விச் வில் பி மோர் அக்யூரேட்? வெர்னியர் காலிப்பர். எப்படி இது அக்யூரேட்னு சொல்கிறீங்க? எப்படி இது அக்யூரேட்னு சொல்லலாம்? ஸோ அதுதான். ஓகே, ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா there is a concept called as least count. ஓகே, ஸோ least countனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். least countங்கிறது என்ன அப்படின்னா least possible dimension measurable by the instrument. அதாவது இதில் மினிமம் எவ்வளோ டைமென்ஷன் மெஷர் பண்ண முடியுங்கிறத லீஸ்ட் கவுண்ட். ஓகே, இந்த ஸ்கேலில் மினிமமாக எவ்வளோ மெஷர் பண்ணலாம்? 0.0 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனும் ஒரு டிவிஷன். ஓகே, அப்போ இதில் மினிமம் டிவிஷன் எவ்வளோ இருக்கும்? வாட் இஸ் தி மினிமம் டிவிஷன்? 0.1 centimeter. Very good. 0.1 centimeter in terms of millimeter? 1 millimeter. Okay, அப்போ least count of the scale is 1 millimeter. Okay, இங்க we are having only one scale, so அதனால you are saying this is the least count. Okay, but இங்க பார்த்தோம்னா if you take the vernier caliper there are 2 scales actually. This is main scale and this is your vernier scale. Okay, so if you are measuring a least count for this type of instruments, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. So then ஸோ இது என்னென்னா லீஸ்ட் டிவிஷன் ஆன் மெயின் ஸ்கேல். ஓகே, மெயின் ஸ்கேலில் லீஸ்ட் டிவிஷன் என்ன? இதே ஸ்கேல் தான் இது. அப்போ இதில் என்ன இருக்கும்? 1 mmங்கிறது தான் லீஸ்ட் டிவிஷன். ஓகே, நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆன் வெர்னியர் ஸ்கேல். இந்த ஸ்கேல் வந்து வெர்னியர் ஸ்கேல். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 50 டிவிஷன்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் 1க்கும் 0க்கும் 1க்கு நடுவில் 5 இருக்கும். ஸோ ஃபார் தட் if you take from 0 to 10 there will be 50 divisions. அப்போது 1 divided by 50. ஸோ 1 divided by 50 எவ்வளோ? இப்படி எடுத்துக்கலாமா? இங்கே ஒரு 0 ஆட் பண்ணேன்னா இங்கே ஒரு 0 வரும். 0.02. ஓகே, 0.02 mm. ஓகே, ஸோ அப்போ இதோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? 0.02 mm. இதே உங்கள் ஸ்டீல் ஸ்கேல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 mm. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த இது புரியுதா? ஓகே, ஸோ அதோட அக்யூரசி புரியுதா? ஸோ ஹியர் தேர் இஸ் ஒன்லி 1 mm. 1 mm தான் மெஷர் பண்ண முடியும். பட் ஹியர் யூ கேன் மெஷர் அப் டு 0.02 mm. ஸோ அப்போ இந்த ரெண்டில் எது வந்து அக்யூரேட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம்? வெர்னியர் காலிப்பர் இஸ் அக்யூரேட் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ புரியுதா ஏன் அது அக்யூரேட்னு சொல்கிறோம் அப்படின்னா? இப்போ சொல்லுங்கள், why this is more accurate? ஏன்னா இது லீஸ்ட் கவுண்ட் பிகாஸ் இதோட லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ கம்மி. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? திஸ் இஸ் அ அக்யூரேட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி அக்யூரேட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் நான் ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் திஸ் இஸ் ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ நவ் தேர் கம்ஸ் அ கொஸ்டின், வாட் இஸ் ப்ரிசிஷன்? ப்ரிசிஷன் வாட் இஸ் ப்ரிசிஷன்? இப்போ 2 இருக்குப்பா, அக்யூரசி, ப்ரிசிஷன். ஓகே, 2 என்ன தெரியும்? அக்யூரசினா இப்போ 10னா 10 மட்டும் தான் வரும். ஓகே, இப்போ ப்ரிசிஷன்னா என்ன வருது? சிமிலர். ஸோ அக்யூரேட்டுங்கிறது இட் ஹேஸ் டு பி எக்ஸாக்ட். ஓகே, ப்ரிசிஷன் மீன்ஸ் சிமிலர் எவ்ரி டைம். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் வச்சு எப்படி ஷூட்டிங் ஆகும் கரெக்டாக. ஸோ அங்கே இஃப் இட் ஹிட்ஸ் த புல் சை, அது வாட் வில் பி சேயிங்? அக்யூரேட். வெரி குட். இப்போ ஒரு டைமும் இஃப் ஹிட் த புல் சை இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரிசிஷன். ஓகேவா? ஸோ நீ எங்கே வேணாலும் ஆரோ பண்ணலாம். இங்கே ஆரோ 10 தடவை பட்டாலும் சரி, இங்கே பட்டாலும் சரி, இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரிசிஷன். பட் இஃப் யூ ஹிட் த புல் சை இட் இஸ் கால்ட் அஸ் அக்யூரசி. புரிஞ்சுதா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ தேர் ஆர் 2 things, accuracy and precision. So these are precision instruments. Okay, so that is regarding this vernier caliper. So thank you.